முன்னாடியெல்லாம் வயசு வயசு பொம்பளை பிள்ளைங்கள ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் வந்து வயிற்றில் நெருப்ப கட்டிகிட்ருக்கேன்னு ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க வீடு வந்து சேர்கிற வரைக்கும், வயசு பொண்ணுங்களாக இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் இப்போது பொம்பளை குழந்தைங்களுக்கே குழந்தைய பெற்று வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் தான் வெளியில் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது, வாழ வேண்டியதாக இருக்குது, தூங்க வேண்டியதாக இருக்குது. பொம்பளை குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த நிலமை இல்லை, ஆம்பளை பசங்களுக்கும் தான் அது தகும். இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும், நிற்க வச்சு கட் பண்ணி விட்டுறணும், இல்லை நிற்க வச்சு சுட்டுறணும், இல்லை தொங்க விட்டுறணும். இல்லைன்னா அந்த நிலமை மாறாது. அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவங்கள சாப்பாடு போட்டு அவங்களுக்கு குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி அப்புறமா விசாரித்து நோண்டி நொங்கெடுத்து தீர்ப்பு சொல்லி எதுக்கு இதெல்லாம்? ஒரு பயப்படுற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா தானே அவங்கெல்லாம் திருந்துவாங்க. அந்த காலம் வரப்போகிறதில்ல. நம்மெல்லாம் இப்படியே புலம்பியே பிள்ளைய பெற்று வச்சுருக்கிறவங்களாம் புலம்பியே சாக வேண்டியது தான். தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாமல் சாக வேண்டியது தான். பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்படியே புலம்பியே சாக வேண்டியது தான். இப்படி தான் அந்த நிலமை நீடிக்க தான் போகுது. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல.